பஜாஜ் ஆட்டோட ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் சூப்பராகவே வந்திருக்கு. 40% ஈரானியர் பேசிஸ்ல வந்து யூனிட்ஸ் வந்து அதிகமா வித்திருக்காங்க. சோ இது ஒரு ரெக்கார்டா வந்து இருக்கு. இந்த ஒரு 5 லட்சம் வண்டி வித்தாங்க பாத்தீங்களா, இதுல டொமஸ்டிக்கை விட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் 83% ஈரானியர் பேசில் வந்து ஏறி இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 40%, பட் ஆனா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டும் 80% மேல வந்து ஏறி இருக்கு. சோ இந்த ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல மட்டுமே 2.5 லட்சம் வண்டிக்கு மேல வித்திருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரில அதிகமா பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா, அப்புறம் ஸ்ரீலங்கா. இந்த இடத்துல எல்லாமே ரிகவரி வந்து இருக்கு. அந்த இடத்துல அதிகமான சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. த்ரீ வீலரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் 125%, டூ வீலரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து 78% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. 13% வந்து இங்க குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்க என்ட்ரி லெவல் செக்மெண்ட் வந்து விற்க மாட்டேங்குது. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்னா, இங்க வந்து சிஎன்ஜி, அப்புறம் இங்க வந்து இவின்னும் போது அந்த சேட்டக் வண்டி, அப்புறம் வந்து பிரீமியம் வண்டி, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. பிரீமியம் போது அதுல வந்து ட்ரிபிள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி வந்து மூவ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ பஜாஜ் ஆட்டோட அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கு. இப்ப இந்த மே 6ஆம் தேதி வந்து ஷேர் பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 15,000 16,000 கோடி ரூபாய்க்கான கேஷ் ஃப்ளோ வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. சோ ஷேர் பைபேக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஜோதிலாக்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 12% வந்து விழுந்திருக்கு. 60 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 3000 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க ஃபுல் ஃபைனான்சியல் 2026ல. இப்போ இந்த Q4 பிசினஸ் growth வந்து பார்க்கும்போது ரெவன்யூ வந்து 7% வந்து இருக்கு. வால்யூம் growth வந்து 10% வந்து இருக்கு. இந்த ஃபுல் ஃபைனான்சியல் 2026 வால்யூம் growth வந்து 8% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஃபேப்ரிக்லயும் இந்த பர்சனல் கேர்லயும் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டபுள் டிஜிட்ல வந்து growth ஆயிருக்காங்க. பட் ஆனா இதுவே இந்த இன்செக்டிசைட்ஸ் அப்புறம் வந்து டிஷ் வாஷர்லாம் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. சோ அந்த இடத்துல சேல்ஸ் வந்து அதிகமா காமிக்க முடியல.